வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இதற்கு முன் அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளதா? வரலாறு சொல்வது இதுதான் திடீர் தகவல். இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் ஜூன் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்தது வரும் அதிமுகவின் வேட்பாளர். இந்த தேர்தலில் யார் என்று பெரும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் அதிமுக இதற்கு முன் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதா என்று பார்க்கலாம். அதிமுக இதற்கு முன் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த பொழுது 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இளையங்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்மூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தொகுதிகளில் ஆளுங்கட்சியாக திமுகவினர் இடைத்தேர்தலை அராஜகம் செய்வதாக கூறி அந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்ததாக ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதேபோல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலையும் புறக்கணிப்பதாக ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக அராஜகம் செய்வதாக குற்றம் சாடியும் அதிமுகவினர், அதேபோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக செயல்படுவார்கள் என்று குற்றம் சாடியதுடன் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு நிர்வாகம் திறனற்று திமுக அரசியல் நடக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் கோட்டை விட்ட அதிமுக சில தொகுதிகளை டெபாசிட் இழந்துள்ளதுடன் சில தொகுதிகளில் 2வது இடத்தை பாஜக கூட்டணியுடன் பறித்து கொண்டது. இது அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையே இலக்கு என்று அதிமுக அறிவித்துள்ளது. இந்த சூழலில் தொடர்ந்து தோல்வியை தவிர்க்கப்பட்டதாகவே எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்ததாகவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.